அன்பு தேவ பிள்ளைகளே, இனிய இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தில சுருக்கமாக சங்கீதம் 105:42 கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து, கர்த்தர் ஆபிரகாமை நினைத்தார். ஆபிரகாமுக்கு தான் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நினைத்தார். எதற்காக என்று சொன்னால், அதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நினைத்தார். சிலருடைய நற்கிரியைகள், அவர்களிடத்திலே வெளிப்படும் ஆவியின் கனி, இது போன்ற நற்குணங்கள் அத்தனையும் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை நினைவு கூற உதவி செய்யும். சில வேளைகள்ல கனியே கொடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும். அந்த நிலைமைகளிலே நாம் கொடுக்கிற கனி ஒரு நல்ல தேவ பிள்ளையாக செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலைமை காணப்படும். அந்த இடத்தில நாம் ஒரு நல்ல சாட்சியாய் கர்த்தருக்கென்று ஜீவிக்கிற, செயல்படுகிற அந்த தன்மைகள், இவைகள் அத்தனையுமே நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை யார் மறந்தாலும் நினைப்பதற்கும், நமக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைப்பதற்கும் அது ஏதுவாக காணப்படும். அன்பான தேவனுடைய ஜனமே, ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தார். அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நினைத்தார். இதற்கு காரணம் பல உண்டு. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமோடு கூட வெளியே புறப்பட்டு வந்த லோத்து, அவனும் ஆபிரகாமோடு கூட இருந்தபோது கர்த்தர் அவனையும் தான் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இருவருக்கும் இடையில பயங்கரமான வாக்குவாதங்கள், இருவருடைய வேலைக்காரர்களுக்கு இடையில பயங்கரமான வாக்குவாதங்கள். ஆபிரகாம் லோத்தை கடிந்து கொள்ளவில்லை. தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன் நான். அழைக்கப்படாத, அழைப்பை பெறாத மனிதர்களிடத்திலே தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு மத்தியிலே நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, நற்கிரியைகளை, நற்குணங்களை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டுமேயானால், மற்றவர்களுக்கு மத்தியில நமக்கு எப்பொழுதுமே ஒரு உணர்வு வேணும். நான் அழைக்கப்பட்டவன், நான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். லோத்து தேவனால் அழைக்கப்பட்டவனும் அல்ல, அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் அல்ல. அப்படியானால் அவனுக்கு ஏன் இத்தனை ஆசீர்வாதம்? பூவாகிய ஆபிரகாமோடு கூட சேர்ந்த நாரும் அது மணக்க ஆரம்பித்தது. அவன் ஆசீர்வாதம் பெற்றபடியினால் அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று பொருள் அல்ல. அப்ப அழைக்கப்படாதவனுக்கு மத்தியிலே தான் எப்படி அழைக்கப்பட்டவனாகிய தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் சொன்னான், லோத்து, நாம் இருவரும் சகோதரர்கள். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன். உனக்கு இடது பக்கம் தான் வேண்டும் என்றால் நீ இடது பக்கமாய் போ, நான் வலது பக்கமாக போகிறேன். நமக்குள்ள வாக்குவாதமே இருக்கக்கூடாது. நான் உன்னோடு கூட வாக்குவாதம் பண்ண விரும்பவில்லை. அன்பானவர்களே, லோத்து
தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொண்டான், எடுத்துக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது சமபூமி முழுவதையுமே எடுத்துக்கொண்டான். ஆபிரகாமுக்கு மீதம் உள்ளதைத்தான் கர்த்தர் கொடுத்தார். அவன் மீதம் உள்ளது அவன் தனக்கு வேண்டாம் என்று விட்டு விட்டது. கர்த்தர் லோத்துவினால் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்ட அந்த இடத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்து, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அவர் சொன்னார், ஆபிரகாமே, இந்த இடம் முழுவதும் நீ நட, நீ கால் வைக்கிற இடமெல்லாம் உனக்கு தான், நான் இந்த இடத்தை உனக்கு ஆசீர்வதித்து தருவேன். கர்த்தர் அந்த இடத்தை ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தாரா இல்லையா? இன்றைக்கு சோதம் இல்லை, ஆனால் நீதிமானுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறி நீதிமானுடைய கிரியைகளின் நிமித்தம் கர்த்தர் அவனை நினைத்து அவனை அதிகமாய் ஆசீர்வதித்தார். காரணம், அழைக்கப்பட்டவன் நான் தான் என்ற அகம்பாவம் இல்லாமல் அழைக்கப்படாதவனுக்கு அவன் விட்டு கொடுத்தான் பாருங்க. அதுல தான் இருக்கு. விட்டு கொடுத்தல் பொதுவாக யாராலையும் முடியாது. ஆனா விட்டு கொடுத்தவன் கர்த்தரால் என்றைக்கும் நினைக்கப்படுவான். கர்த்தர் அவனை மறக்கவே மாட்டார், அவனை ஆசீர்வதித்தார். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தீர். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் நீர் நினைவு கூர்ந்தீர். அந்த வாக்குத்தத்தத்தை பிரயோஜனமில்லாத இடம் என்று சொல்லி ஆண்டவரே லோத்துவினால் கைவிடப்பட்ட இடமாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்தை இன்றைக்கும் ஆசீர்வதித்து ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை செழிப்பானதாய் மாற்றி கொடுத்திருக்கிறீர். விட்டு கொடுக்கிற சுபாவம் இல்லாதவன், அவன் சவதரித்த அத்தனையும் இன்றைக்கு அழிந்து போய்விட்டது. விட்டு கொடுத்தவன் உள்ளதில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு சந்ததி சந்ததியாய் மேன்மையடைந்து ஆண்டவரே இன்றைக்கு உலக அளவிலே புகழோடு வாழ, உலகத்திலே உள்ளவர்கள் எல்லாம் ஏறிட்டு பார்க்கக்கூடிய வகையிலே வாழ கர்த்தர் அவிதமான மேன்மைகளை தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் விட்டு கொடுத்து நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த கர்த்தர் கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன்,